உக்ரைனை நேட்டோல நினைச்சுக்கிறோம் வாங்க. உக்ரைனை யூரோப்பியன் யூனியன்ல நினைச்சுக்கிறோம் வாங்க. பாஸ் டாக் எல்லா டாக்கையும் போட்டு எல்லாம் இணைச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா உக்ரைனுக்கு மிக முக்கியமா என்ன தேவை? இப்ப அந்த நாடு போர்ல இருக்குது. இப்ப அந்த நாடு போர்ல இருக்குன்னா அதுக்கு முக்கியமா வருமானம் தேவை. வருமானம் இருந்தால் தான் ஏதாச்சும் ஆயுதங்கள் வாங்கி வேணுங்கிறத செய்ய முடியும். இப்போ எப்படி ரஷ்யாவுக்கு ஆயில் இருக்கு, நம்ம சீனாலாம் வாங்குறதுனால ரஷ்யா கொஞ்சம் ஜாலியா இருக்குது. ஸோ இதே போல அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணுமா இல்லையா உக்ரைனுக்கு? ஆனா இப்போன்னு பார்த்து உக்ரைனோட குறவழி நடிச்சா எப்படிங்க அப்படிங்கிறது போல இருக்குமா இல்லையா? ஸோ அப்படித்தான் இப்போ யூரோப்பியன் யூனியன்ல 8 ஏப்ரல், அதாவது நேத்திக்கு பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தில் பர்மனன்ட் மெம்பர்ஸ்லாம் கூப்பிட்டு இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய பர்மனன்ட் மெம்பர்ஸ்லாம் கூடி ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்கோட முடிவில் ஒரு மனதாக ஒரு தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த உக்ரைனோட ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டு வரலாம், எல்லாம் விற்கலாம். ஆனால் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. ஏன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதன்படி சில பொருட்களுக்கெல்லாம் டேக்ஸ் இருக்காது. அதனால உக்ரைனோட பொருட்கள்லாம் யூரோப்பியன் யூனியன்ல வரதுனால யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வர்த்தகம் பண்றதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் குறிப்பா இந்த போலாண்டு, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, அப்புறம் ஸ்லோவாக்கியால பாருங்க திரும்ப எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு, சொல்ல மறந்துட்டேன். திரும்பவும் ப்ரோ ரஷ்யன் கேண்டிடேட் பிரசிடென்ட் இருக்கிறார் இல்லையா, அவரும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஃபேவரான ஒரு ஆள் தான் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ இதுக்கு மேலே இன்னும் அவங்க ரொம்ப க்ளோஸராக ரஷ்யாவுக்கு ஏற்ற மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க. அவர் ஜெயிச்சோன்னே சொல்லிட்டார், முடியாதுங்க, இதுக்கு மேலே உக்ரைனுக்குள்ள உதவ மனப்பான்மையே இல்லை அப்படிங்கிறது போல இருக்குது. நான் போரை நிறுத்தணும், அதுதான் அவரோட மனப்பான்மை. ஏன்னா ஸ்லோவாக்கியோட எம்பியில் யூரோப்பியன் யூனியன்லேயே சொல்லி நம்ம வீடியோ பதிவுலாம் பார்த்துருப்போம். அதாவது ஸ்லாவின மக்களை நீங்களா அவங்களுக்கு எதிராகவே சண்டை போட வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்கே ஆட்சி மாற்றம் ப்ரோ ரஷ்யனுக்கு ஃபேவராக வந்துட்டு இருக்கு. இங்கே இந்த யூரோப்பியன் யூனியன் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரோ ரஷ்யன்ஸாக இருக்கிறாங்களோ ஸோ அவங்களாம் ஜெயிக்கிற மாதிரியா இருக்கு. இது ரஷ்யாவுக்கு தான் ரொம்ப ஆதரவாக போயிட்டு இருக்கு. யூரோப்பியன் யூனியனுக்கு இது ஒரு சிக்கலாக இருக்கு அப்படிங்கலாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எச்சா உக்ரைனுக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுக்கும் வகையில் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் தான் உக்ரைனுக்கு மெயின் சோர்ஸாக இருக்குது இன்கம்மை. இப்போ அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் முட்டை, இறைச்சி, சர்க்கரை இது போல் விஷயங்களுக்கெல்லாம் ஒரு மெக்கானிசம் வச்சுக்கிறாங்களாமா, அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸ் அப்ளை ஆகும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இதனால யூரோப்பியன் யூனியன் நாடுகளோட வர்த்தகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்படையாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, என்ன காரணத்தினால இப்போ உக்ரைனோட அந்த பொருட்கள்லாம் யூரோப்பியன் யூனியனுக்குள்ள வரவிட மாட்டேறாங்க? உண்மையாலுமே அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதிப்படையுதா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்ற போல தோணுது இல்லையா? அதாவது இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ள போய் யூரோப்பியன் யூனியன்ல போய் சேல் ஆகிறதுனால பாதிப்பு கண்டிப்பாக யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கு இருக்கு. ஆனால் யூரோப்பியன் யூனியன்ல உக்ரைனும் மால்டோவா எல்லாத்தையும் சேர்க்கறதுக்காக கேட்டுக்கிறாங்க, அப்ளிகேஷன் போட்டுக்கிறாங்க. இப்போ இணைச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ள வரும் தானே, சேல் ஆகும் தானே, அப்போ பாதிப்பு வராதா? அப்போ உங்களோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்புறம் ஏங்க புதுசாக அப்ளிகேஷன்லாம் கொடுக்குறீங்க? சேர்த்திக்க மாட்டீங்க, ப்ராடக்ட் பிரச்சனையாக இருக்குதுன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது எதுக்கு புதுசாக அப்ளிகேஷன் வாங்குறீங்க? சண்டை இழுக்கணுன்றதுக்காக அப்ளிகேஷன் வாங்குறீங்களா அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சால அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. ஏகப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு பின்னாடி, பேக் எண்டில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஸோ சொல்கிறது தான், அதாவது இது ஃப்ராடுத்தனம். ஸோ வாங்க சேர்த்திக்கிறான்னு சொல்லி கூப்பிட்டு உக்ரைன் சண்டை பிடிக்கிறத வச்சுட்டாங்க. அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. ஆனால் இப்போ மெயினான விஷயத்துக்கு வந்துடும். இப்போது உக்ரைனோட மெயின் சோர்ஸே என்ன? அக்ரிகல்ச்சரல் தான். ஸோ அக்ரிகல்ச்சரல்லையே கை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா உக்ரைனுக்கு வருமானங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் மொபைலைசேஷன் சொன்னால் ஈஸியாக போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பாடு இருக்காது. ஸோ போய் தான் ஆவாங்க. இப்போ அப்படி போகக்கூடிய மனிதர்கள்லாம் போயிட்டாங்க, அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ஒரு முடிவுக்கு வருது. முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் உக்ரைன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் சுமையில் இருக்கும், ரொம்ப அதல பாதாளத்தில் இருக்கு எக்கனாமி. இப்போ அதை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸு, ஃபெசிலிட்டிஸ் இது போல் பலதும் வரணும். ஸோ அந்த அளவுக்கு யூரோப்பியன் யூனியனில் இருக்கிறவங்கள உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். யார் யார் எது இதெல்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு சுரண்டிட்டு போகிறதுக்கு தான் இந்த யூரோப்பில் இருக்கிற நாடுகள்லாம் ரெடியாக இருப்பாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் உக்ரைன் தோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்களாம் மொபைலைஸ் பண்ணியிருப்பாங்க. உக்ரைன் வறுமையில் வாடிட்டு இருக்கும், அவங்களுக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் இருக்காது, அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்டும் பெருசாக சேல் ஆகிட்டு இருக்காது. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்குலாம் ஆயுதம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? தீவிரவாதிகளாக மாறிடுவாங்களா அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வருதா? ஸோ இதைத்தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உக்ரைனை ஒரு ஆப்கானிஸ்தானாக மாற்றிடணும், இது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். அதனால உக்ரைன் தீவிரவாதிகள் அதிகமாக இருந்தாங்கன்னா அடிக்கடி போய் ரஷ்யாவில் தாக்குதல் பண்ணிருந்தாங்கன்னா ரஷ்யா அதுக்கு மேலே வழி கொண்டு வர வச்சிடலாம் அப்படிங்கிறது போல தான் ஒரு திட்டங்க. அதனால தான் உக்ரைனை தனித்தனி நாடுகளை பிரிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அப்படி பிரித்து தனித்தனி ஒரு ஒரு பகுதிக்கும் செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகளும் நாடாவில் இருக்கக்கூடிய நாடுகளும் ஒருத்தவங்களும் ஒரு ஒரு இதுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறாங்கன்னா ஒரு சில பகுதிகள் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும், அந்த இடத்துல எதுவும் இருக்காதா இருக்கும். அதை தாண்டி இருக்கிற இன்னொரு பகுதியில் தனித்தனி நாடுகள் தானே, அங்கெல்லாம் தீவிரவாதிகள் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்க போய் ரஷ்யாவை தாக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களை தாண்டி தானே அவங்கள போகணும்.
ஸோ இது போல ஒரு சிக்கலை உருவாக்கிடுவாங்க. அதுக்காக தான் ரஷ்யா ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கு போனாலும் சீஸ்ஃபயருக்காகவோ இல்லை மற்றபடி எந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கூடாது. திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, ஒரு மேப், அந்த மேப் தான் திரும்பி போட்டு காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். சில பகுதிகள் ரொமேனியா, சில பகுதிகள் ஹங்கேரி, சில பகுதிகள் போலாண்டு, இவங்களை எடுத்ததுக்கப்புறம் உக்ரைனோட கேபிட்டலான கீவ் மட்டும் தனியாக ஒரு ஒப்லாஸ்ட், அது மட்டும்தான் உக்ரைன். இதுக்கு மேலே மற்ற பகுதியெல்லாம் ரஷ்யாவுக்கு அப்படிங்கிறது போல இவங்க எல்லாரும் உட்காந்து பிரிச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்துக்கலாம் அப்படிங்கிறது போல திட்டத்தில் தான் ரஷ்யா இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ அதனால தான் பேச்சுவார்த்தைக்கு வந்து சிக்கலாக போயிட்டு இருக்கு. இப்போ ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு போனாலும் எதிர்காலம் எப்படி இருக்கு, இப்போ எப்படி பேச்சுவார்த்தை நடக்க போதோ அதில் ரஷ்யா திரும்ப ஏமாந்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா சீஸ்ஃபயரோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படியோ முடிச்சுக்கலானோ விட்டுட்டாங்க அப்படின்னா தீவிரவாதிகள் அதிகமாயிட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கு பிரச்சனை பிற்காலத்தில். ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் செய்வாங்க ரஷ்யா அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. என்ன ஆனாலும் கண்டிப்பாக ஒடசா ஒப்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதோட பெரும்பாலும் நம்பப்படுது. பெரும்பாலும் நான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் அது போல ஒரு கருத்து இருக்கும், எனக்கு அது போல கருத்து இருக்கு. அப்படி இருக்கும்போது ரஷ்யா அவங்களோட மிகப்பெரிய அஃபென்சிவ் ஆப்ரேஷனை இந்த ஒடசா ஒப்லாஸ்ட் பிடிக்கிறதுக்காக காய் நகர்த்துவாங்களா, இல்லை அவங்களோட அஃபென்சிவ் ஆப்ரேஷன் கர்கிவ்ல இருக்குமா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா கர்கிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரோ ரஷ்யன்ஸ் இருக்காங்க, ஒடசாலையும் ரஷ்யன்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த பகுதி ரொம்ப ரஷ்யாவுக்கு தேவை. ஏன்னா அப்போ தான் அந்த கருங்கடல் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த பக்கத்தில் அட்டாக் பண்ணுவாங்க? இப்போ கர்கிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் ரஷ்யாவோட ரிகானிஸ் அண்ட் ட்ரோன் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஒரு பதிவு லோடாக இருக்கும், அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு ஆயில் ட்ரெயின், அதாவது பெட்ரோலில் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க கர்கிவ் பகுதியில். அது எதுக்காக அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் லைனில் சண்டை பிடிக்கக்கூடிய வீரர்களுக்கு, இந்த டேங்குகளுக்கு இது போல் பயன்படுத்துறதுக்காக ஆயில் வேணும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் பத்திரமா வச்சு அதை சேஃப்டியாக அன்லோட் பண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தால் தான் வீரர்கள்னால அதை எடுத்து பயன்படுத்த முடியும். ஸோ இதை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கிற ரஷ்யன்ஸ் அந்த ட்ரெயின் சும்மா எடுத்தோடனே ஒரு இடத்துலேருந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போயிடாது. ஒரு ட்ரெயின் ட்ராக்லேயும் மாறி மாறி குழப்பி விட்டுட்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப பொறுமையாக கவனித்து எந்த இடத்துல போய் அந்த டிப்போ நிற்கிதோ, அந்த ஃபைனல் டிப்போவில் போய் நிற்கிதோ அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இஸ்கந்தர் ஸ்ட்ரைக், மிகப்பெரிய வெடி விபத்து. இதே போல் இன்னும் பல இடங்களில் வெடி விபத்துகள், அதுவும் குறிப்பாக இந்த ஆயில் ஸ்டோரேஜாக இருக்கட்டும், அம்யூனிஷன் ஸ்டோரேஜாக இருக்கட்டும், இது போல் பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. வீடியோ பதிவுகளாக லைனாக வந்துட்டுருக்கு. ஸோ ரஷ்யா எல்லாத்தையும் கிளியராக வாட்ச் பண்ணி மானிட்டர் பண்ணி துல்லியமான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்புகள் இந்த கர்கிவ் பகுதியில் நடந்துட்டு இருக்கு. ஏர் ஸ்ட்ரைக் காலையில் நைட்டுன்னு கிடையாது. இப்போ ஒரு பதிவுகளோட இருக்கும். இது செசிவியாரில், இந்த செசிவியாரில் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்காக ரஷ்யா பெருமளவில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா Su-25 ரக விமானம் வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கு. அதை வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. செசிவியாரை நோக்கி ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்பு வந்து வீடியோ பதிவுகளை விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது, மேலே அதாவது கர்கிவ் பகுதியிலேருந்து செசிவியார் வரைக்கும் பயங்கரமான த்ரெட் வந்து ரஷ்யா தரப்புலேருந்து இருக்குது. உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த டைமில் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் பிச்சுக்கிட்டு முன்னேற மாதிரி, இந்த ஃப்ரண்ட் லைனை உடச்சிட்டு முன்னேற மாதிரி இருக்குது. இப்போது செசிவியார், பக்முட்டு, மேலே இருக்கக்கூடிய அந்த குப்பியான்ஸ்க்கு இந்த பகுதியான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஆத்விக்கா, இந்த பகுதியிலும் பயங்கரமான சண்டை இருக்குது. அடுத்தது தான் இப்போது கர்சன் பகுதி. இந்த கர்சன் பகுதியில் சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் அங்கிருந்து டினிப்பர் ரிவரை கிராஸ் பண்ணி வந்து இந்த கிரின்கே பிடிச்சி வச்சிருந்தாங்க இல்லையா, அதிகமான உயிர் சேதத்தை உக்ரைன் தரப்பில் இழந்திருந்தாங்க. எப்போவுமே அஃபென்சிவ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் உயிர் சேதங்கள் இருக்கத்தான் செய்யும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ரஷ்யா பண்ணாலும் உயிர் சேதங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஸ்ட்ராம் ஸ்குவாட் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பதுங்கி இருந்து சுடுறவங்க வந்து இந்த ஸ்ட்ராம் அசால்ட் ஸ்குவாடுக்கு வந்து கண்டிப்பாக இழப்புகள் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ அதே போல் தான் உக்ரைனுக்கும். அப்படி வரும்போது அதை மீட் கிரைண்டராக ரஷ்யா பயன்படுத்தியிருந்தாங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம பல வீடியோ பதிவுகள் பார்த்துருப்போம். அங்கே பதுங்கி இருக்கக்கூடிய உக்ரைன்கள் மேலே பயங்கரமாட்டில் ஆர்ட்டிலரி ஷெல்கள், மோட்டார் ஷெல்கள் இது போல் தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரிகேட்ஸ் தான் வீக்காக இருக்குது. ஸோ அதை அவங்களுக்கு ஃபேவராக பயன்படுத்தி திரும்பவும் இந்த டினிப்பர் ரிவரை கிராஸ் பண்ணி ரஷ்யா அந்த சைடு போயிடுவாங்களா அப்படின்ற யோசனை இருக்குமா இல்லையா. ஸோ இதுக்காக அங்கே பிளண்டூன் பிரிட்ஜஸ்லாம் இருக்கும்ல, அதாங்க இது மொபைல் பிரிட்ஜுன்னு கூட சொல்லுவாங்களே. ஈஸியாக ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு இடத்துல கிராசிங்க்கு வேணும்னா இதை போட்டாங்கன்னா அது வழியாக டேங்குகள், ட்ரூப்ஸ் எல்லாம் கொண்டு போய் இன்னொரு இடத்துல அடுத்த கரையில் கொண்டு போய் இறக்கி விடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பிளண்டூன் பிரிட்ஜஸ். இந்த பிரிட்ஜை வந்து அதிகமாக ரஷ்யா இந்த கர்சன் பகுதியில் டிப்ளாய் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகளாக வந்துட்டு இருக்கு. இப்போ இதை பார்க்கும்போது உக்ரைனுக்கு பயம் வரும் இல்லையா, என்னப்பா கர்சன் பகுதியில் முன்னேறுவாங்களா கர்கிவ் பகுதியில் முன்னேறுவாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் பாயிண்ட் ப்ரெஷர், அதாவது சில முக்கியமான பகுதிகளில் கர்சனாக இருக்கட்டும், செசிவியாராக இருக்கட்டும், கீழே ஆத்விக்காவாக இருக்கட்டும், ஆத்விக்காலேருந்து இன்னும் பல முக்கியமான பகுதியில் பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. கர்ஷ்னோரிவ்காவாக இருக்கட்டும், நோவோமிக்கலேவ்காக்கு மேலே இருக்கக்கூடிய சில செட்டில்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்படியே கீழே வந்தோம்னா இப்போது கர்சனாக இருக்கட்டும், ரொபோத்தனியாக இருக்கட்டும். ஸோ இந்த எல்லா பகுதியிலும் அட் அ டைமில் ப்ரெஷர் கொடுத்து முன்னேறும் போது
உக்ரைனியன்ஸ் என்னதான் ரிசர்வ்ஸை வந்து அந்த மேற்குலக நாடுகள் வந்து சப்போர்ட் கொடுத்தாலும் ரிசர்வ்ஸ் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி ஃப்ரண்ட் லைனில் டிப்ளை பண்ணாலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டது. தாக்கு பிடிக்க முடியாது, ஏதோ ஒரு பக்கத்தில் உடையும். அப்படி உடையும் போது பக்கவாட்டு தாக்குதல் பண்ணாங்கன்னா ஈஸியாக ரஷ்யா வந்து முன்னேறி போயிடுவாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஸோ இதுக்கு தான் 2,50,000 பேர்லேருந்து 5 லட்சம் பேர் வரைக்கும் மொபிலைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உக்ரைன் கேட்டிருக்கிறாங்க. இப்போ உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் சீஃப் இருப்பார் இல்லையா, புடானோவ் அவர்கள், அவர் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. என்ன சொல்லிக்கிறாருன்னா, மே மாதத்தோட நடுவில், அதாவது மே மாதத்தோட இறுதிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனை கண்டிப்பாக இந்த சம்மர் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ் ஆப்ரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 9 வந்து பார்த்தீங்கன்னா பல ஈவெண்ட்ஸ் இருக்குது. முன்னாடியே பல தடவை சொல்லியிருப்போம். உக்ரைனோட அதிபருக்கு வந்து பதவி போகுது, திரும்ப மார்ஷல்லா கொண்டு வர போறாரா, எலெக்ஷனுக்கு போறாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் நாட்டோட ட்ரில் முடிய போகுது. இது போல பல விஷயங்கள் பார்த்துருப்போமா. இப்போ மே 9 வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட விக்டரி டே. ஸோ அது வரைக்கும் இது செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுல் ஸ்விங்கில் இறங்குவாங்க அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்புலேருந்து கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி நடக்கும்போது உக்ரைனோட முழுவதும் கொலாப்ஸ் ஆகும். அந்த டைம்ல எப்படி உக்ரைன் டிஃபெண்ட் பண்ண போறாங்க, டிஃபெண்ட் பண்ணிட்டாங்கன்னா உக்ரைனுக்கு ஒரு வெயிட் கிடைக்கும். அந்த டைம்ல நெகோசியேஷன் டேபிள்ல இந்த மேற்குலக நாடுகளாக ரஷ்யாவை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது போல மேற்குலக நாடுகளாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது கூடவே வரக்கூடிய செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு யூகத்துக்கெல்லாம் வர முடியுது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படித்தான் நடக்குதா இல்லை வேற மாதிரி ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.